தீபா ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இரும்பு சத்து அதிகம் நிறைந்த கேழ்வரகு அடை வந்து ரொம்ப சாஃப்டாக நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தடிசாக இல்லாமல் நல்லா மெலிசாக சுட்டிருக்கேன். இப்படி இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னியும் வெல்லமும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு நான் என் கையளவுக்கு 2 கையளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிட்டுனா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி துண்டுகளை, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் வதக்கினாவே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த மாவோடு நல்லா நம்ம சேர்த்து கலரி விட்டுக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா ராகி அடை வந்து நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். கொஞ்சம் இழகலாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும் போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அடை ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். கையில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா கொல கொலன்னு இருக்கணும். கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, கையை வந்து நனைச்சிக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணுறது. இப்போ தோசைக்கல் நல்லா சூடேறிட்டுனா எண்ணெயை நல்லா தடவி விட்டுடலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு கையில் இப்படி தண்ணி நனைச்சிட்டு நீங்கள் அடை வந்து எவ்வளோ சைஸு செய்ய போகிறீங்களோ அந்த சைஸ் நீங்கள் மாவை எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் இந்த கையளவு இப்படி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு உங்களுக்கு தடிசாக வேணும்னா தடிசாக நீங்கள் தட்டிக்கலாம். உங்களுக்கு நல்லா மெலிசாக வேணும்னா நல்லா மெலிசாக தட்டலாம். உங்களுக்கு கையிலலாம் வந்து சூடெலாம் எதுவும் ஏறாது. இப்படி தண்ணியை வந்து நல்லா தொட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து கையில் வந்து படாமல் இருக்கும். நான் நல்லா மெலிசாக தட்டுறேன். தண்ணியில் நினச்சி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி மாவு வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். உங்களால் இப்படி பண்ண முடியாது, கையில் நல்லா தட்ட முடியாது. அதனால் நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தட்டலாம். நல்லா மெலிசாக தட்டினாலும் தட்டிக்கலாம், தடிசாக தட்டினாலும் தட்டிக்கலாம். நல்லா முறுவலாக வரும். இப்படி மெலிசாக தட்டுனிங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லாட்டி வாழை இலையிலையோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு ஷேப் ஒழுங்காக வராது. இது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையிலலாம் வந்து சூடெல்லாம் எதுவும் ஏறாது. எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா இடமும். ஒரு ஃபோக் வச்சு எல்லா இடமும் இப்படி குத்தி விடுறேன். ஃபோக்கோ இல்லாட்டி ஸ்பூனோ எதுனாலும் நீங்கள் குத்தி விட்டுக்கலாம். சீக்கிரமாக மாவு நல்லா வேகும். அதுக்கு தான் இப்படி பண்ணுறது. ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுனா நம்ம திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் ஸ்டவ்வை வந்து ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. இந்த அடை தோசை செய்யும்போது மிதமான தீயில் வச்சு தான் சுடணும். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். நீங்கள் அடுப்பை ரொம்ப கூட்டி வச்சிட்டிங்கன்னா வேகவே வேகாது. ஓரம் மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளெல்லாம் வந்து மாவாகவே இருக்கும். அதனால் மிதமான தீயில் வச்சு சுட்டிடுங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த கேழ்வரகு அடையில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. கேழ்வரகில் வந்து நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது, நார் சத்து இருக்குது. அதே மாதிரி முருங்கைக்கீரையிலையும் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. இரும்பு சத்து நிறைந்த கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை தோசையை நம்ம சாப்பிட்டோன்னா இரத்த சோகை என்ற நோயை வந்து நீக்கிடும். இரத்தத்தை வந்து நம்மளுக்கு நல்லா அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த புத்தம் புதிய ஆரோக்கியமான உணவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.